ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் செஸ்வா ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதம் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக புதிய மாதமாக நம்முடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அவர் முன்னின்று பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் செய்து நம்மை பலப்படுத்தும், நம்மை வழிநடத்தும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் சுதந்திரிக்கும்படியாக செய்யும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதத்திலே என் தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தை, வாக்கு தத்தம், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கடந்த மாதங்கள், கடந்த வருடம் எப்படிப்பட்ட பயங்கரமான வேதனை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பயங்கரமான கவலைகளோ, கஷ்டங்களோ, பாரங்களோ, எப்படிப்பட்ட ஒரு சூழல் வழியாய் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தது என்று ஆண்டவர் அறிவார். இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அது எதுல வேணாலும் ஆண்டவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், பயங்கரமான தேவனுடைய விடுதலை எதுல வேணாலும் வரலாம். நீங்க செய்யற தொழில்ல வரலாம், பணத்துல வரலாம், சரீர பலத்துல வரலாம், உங்க குடும்பத்துல வரலாம், எதுல வேணாலும் வரலாம். ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களிடத்துல அது வருகிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பரிசுத்த வேதத்துல சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்களேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் எப்படி இருக்குதா? அநேகமாக இருக்கும். இந்த மாதத்துல என் தேவனுடைய யோசனை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய யோசனைகள் அது ரொம்ப பயங்கரமாக உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக அவைகள் கடந்து வரும். நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரும். எப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யணும்? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை it is the most important thing. ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அறிவுரைகள், புத்திமதிகள், அவருடைய வார்த்தைகள், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கு? 28 நாட்கள் இருக்கு. இந்த 28 நாட்கள் நம்ம யோசிக்கலாம், வெறும் 28 நாட்கள் தானே இருக்குது. போன மாசம் 31 நாட்கள் இருந்ததே. சூழ்நிலைகள் மாற, அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், 28 நாட்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு நொடி போதும். அல்லேலூயா. ஒரு நொடி போதும். நன்மையான காரியங்கள் சுதந்திரிக்கும்படியாக, இல்லை தீமையான காரியங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாட்கள் பெரிய விஷயம் அல்ல. நொடிகள் போதும் சூழ்நிலை மாற. அல்லேலூயா. இந்த 28 நாட்கள் தேவனுடைய யோசனை நமக்குள்ளாக வரணும். தேவனுடைய யோசனை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்யணுன்றது தேவனுடைய யோசனை நமக்குள்ளாக கடந்து வரும். அல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆண்டவர் சொல்ல, நீ இந்த பேழையை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்க போகுது, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். தேவனுடைய யோசனை அவனுடைய யோசனைக்குள்ளாக அவன் கொண்டு வந்துட்டான். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்,
இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். இது எப்படி நடக்கும்? இப்படியெல்லாம் நான் செய்தால் எல்லாரும் என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிருவாங்க, என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. எதுவுமே சொல்லல. தேவனுடைய யோசனை இவனுடைய யோசனைகளுக்குள்ளாக அவன் எடுத்துக்கொண்டான். அது ரொம்ப முக்கியம். பல முறை பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுது. அந்த வார்த்தைகளை நாம் எடுக்கும்போது அந்த வார்த்தைகளுக்குரிய வெளிப்பாட்டின் ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கும். இந்த மாதம் அநேக யோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனா என்ன, கர்த்தர் கொடுக்கறது கொடுத்துருவாரு. ஆனா அதை எடுத்து செயல்படுத்துகிறோமா இல்லையான்றது நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. 2 யோசனைகள் வரும். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த மாதத்துல யூ வில் ஹேவ் 2 திங்ஸ். 2 யோசனைகள். ஒன்று நம்ம யோசனை வரும், 2வது ஆண்டவருடைய யோசனை. நம்ம யோசனை நம்மளை கீழே தள்ளிடும். இந்தந்த காரியங்களெல்லாம் செய்தால் நமக்கு வெற்றி நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இந்தந்த காரியங்கள் செய்தால் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியும் என்று ஒரு யோசனை. அது நம்மளுடைய யோசனை. ஆண்டவருடைய யோசனை அதுக்கு நேர் மாதிரியாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த நேர் மாதிரியான இருக்கிற யோசனைகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நோவானுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்ல, நீ இந்த காரியத்தை நீ செய்ய, இப்படிப்பட்ட ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு, which is beyond imagination. எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது எப்படி செய்ய முடியும்? how is it possible? இது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி யோசிப்பாங்களே, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பண்ணுவாங்களே, இது எப்படி, இது நடக்கவே நடக்காது, என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, ஏன் என்கிட்ட சொல்றீங்க, வேற யார்கிட்ட சொல்லுங்க, என்னால் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஆண்டவருடைய யோசனையை தன் யோசனைகளுக்குள்ளாக கொண்டு வந்தார். பெரிய பெரிய காரியங்களை நோவானுடைய வாழ்க்கையில சுதந்திரித்தார். என் பிரியமான தேவஜனமே, இந்த மாதத்தில் என் தேவனுடைய யோசனைகள், அநேக யோசனைகள் உங்களுக்குள்ளாய் ஆண்டவர் அவர் கொடுப்பார். அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. பயங்கரமான யோசனைகள். ஆனால் அந்த யோசனைகளெல்லாம் நாம் உள்வாங்கி அந்த யோசனையின்படி நாம் செய்தா அப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். தாவீதை பார்த்து தீர்க்கதரிசி சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், I have found someone who is close to my heart. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் தெரிந்து கொண்டேன். எப்படி இருதயத்திற்கு ஏற்ற மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா. எப்படிங்க தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை அவர் செய்தாரு. இவன் நினைத்து பார்க்க முடியாததை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில செய்தது எல்லாமே பயங்கரமான காரியம்தான். அல்லேலூயா. எல்லாமே ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட், ஆரம்பத்திலிருந்து அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலிருந்து கடைசி மட்டும் ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில செய்தது எல்லாமே எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு 17-18 வயசு ஒரு சின்ன ஒரு வாலிபன் போய் ஒரு பெரிய ஒரு கோலியாத்தை, அரக்கனை போய் வீழ்த்த முடியுமா? யோசித்து பாருங்க. முடியாது. பயங்கரமான காரியம். அது வெறும் ஒரு கல்லையும் ஒரு கவனையும் வைத்து சாய்த்தார். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு நடந்த எத்தனையோ சம்பவங்கள், சொல்லி மாளாத சம்பவங்கள், அத்தனை சம்பவங்கள், எல்லா விஷயமும் பயங்கரமான விஷயம்தான். How is it possible? அது எப்படி சாத்தியம்? ஆண்டவருடைய யோசனை அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த மாதம், புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்தில் இத்தனை பேர் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் பார்ப்பது. நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய யோசனை இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா வரும். அந்த யோசனைகளை நீங்கள் உள்வாங்கி அதன்படி நீங்கள் செய்யணும். அது உங்களுக்கு புரியாது, அது கஷ்டமாக தான் இருக்கும், அது உங்களுக்கு இஷ்டமாகவே இருக்காது. நல்ல கவனமாக கேளுங்க. அது உங்களுக்கு இஷ்டமாகவே இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை உள்வாங்கி நீங்கள் அதன்படி நீங்கள் செய்யும்போது பயங்கரமான காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த, நீர் எங்கள் நிமித்தம் செய்த, எங்களுக்காக செய்த, இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நீ எங்களுக்காக செய்த உம்முடைய அதிசயங்கள், அல்லேலூயா, உம்முடைய யோசனைகள் அது எப்படி இருக்குதா? அநேகமா இருக்கும். இந்த மாசத்துல ஒரு யோசனைகள் அல்ல, ஒரு அதிசயம் அல்ல. He does many 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 things. ஆமென். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதான் நான் சொன்னேன், எதுல வேணாலும் ஆண்டவருடைய அதிசயங்கள் பயங்கரமான காரியங்களாக அது கொண்டு வரலாம். அது எப்படி வேணாலும் உங்களுடைய பணத்துல கொண்டு வரலாம், பயங்கரமான அதிசயமான காரியங்கள் குடும்ப காரியத்துல கொண்டு வரலாம், நீங்க இருக்கிற இடத்துல கொண்டு வரலாம், எங்க வேணாலும் கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஆனா
அந்த யோசனைகளை நீங்கள் உள்வாங்கி அந்த யோசனைகளின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அதான் மறுபடியும் நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஆலோசனை. அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசலங்க, ஒண்ணுமே பேசல. இந்த வார்த்தை இது எல்லாமே கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் இது ஆண்டவர் தான். ஆதியிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? அது தேவனாய் இருந்தது. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் இதெல்லாமே ஆண்டவர் தான். இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அவருடைய ஆலோசனைகள், அவருடைய யோசனைகள். இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோமே, 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை என்ன செஞ்சீங்க? செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியான. நீ உறுதியாக இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வர வேண்டும் என்றால் என்ன உறுதி? சந்தோஷத்துல உறுதியா இருக்கிறது, சமாதானத்துல உறுதியா இருக்கிறது, நிம்மதியில உறுதியா இருக்கிறது, எல்லா காரியத்திலும் உறுதியாக நீங்க நிற்கும்படியாக நீங்க இருக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்குள்ளாக கடந்து வரணும். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் சொன்னா அது பயங்கரம்தான். அல்லேலூயா. மனிதன் சொல்வதற்கும் ஆண்டவர் சொல்வதற்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. இட் இஸ் பியாண்ட் யுவர் திங்கிங். உன்னுடைய எண்ணங்களுக்கு, உன்னுடைய யோசனைகளுக்கு, உன்னுடைய சிந்தைக்கு, உன்னுடைய இருதயத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் செய்கிறார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை என்ன செய்கிறேன்? நானே உயர்த்துகிறேன். உமது நாமத்தை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தான் அப்ப என் தேவன். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன். நீரே என் இயேசு, நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீரே என் ரட்சகர், நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர். ஐ வில் கீப் யூ. நான் உங்களை முன்பாக வைக்கிறேன். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அசைக்கப்பட. I will not be shaken because I have kept my God in front of me. எனக்கு முன்பாக அவரை நான் வைத்திருக்கிறேன். அதுதான் ஆலோசனை. சும்மாவே செய்ய முடியாது அப்படியெல்லாம். தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் போது, அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்யும் போது, அப்ப ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கையில he becomes a priority. அவர் நம்முடைய வாழ்க்கையில முன்பாக அவர் கடந்து வந்து அவரை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். அவர் சொல்வதன்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செயல்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, I will do great and marvelous and wondrous things. நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்துல பாருங்க, நீர் அதிசயமானவைகளை என்ன செஞ்சீங்க? செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் அது சத்தியம், அது உறுதி. அல்லேலூயா. அது சத்தியம், அது உறுதியுமானது. இட் will not be shaken. அது அசைக்கப்படுவதில்லை. என்னதான் பிசாசு எவ்வளவுதான் அவிசுவாசமான காரியங்களை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், பாடுகளை கொண்டு வந்தாலும், you will not be shaken. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில பிசாசு இந்த வார்த்தையை விட்டு நீங்கள் விலகும்படியாக என்ன செய்தாலும் you will not be shaken. இந்த வார்த்தைகள் உங்களை ஸ்திரமாய் இருக்கும்படியாக, ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக, உறுதியாக இருக்கும்படியாக பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில பலமாய் இறங்கும், பலமாய் இறங்கும். I strongly believe this word of God will do wonders in your life. இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்யும் என்று நான் நம்பி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதான் நீரே என் தேவன், உம்மை என்ன செய்ய போறேன்? நானே உயர்த்த போறேன்.
இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் 28 நாட்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் டே, இந்த நாளிலிருந்து 28 நாட்கள் என் தேவனாகிய கர்த்தரை நான் உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நான் துதிக்க போகிறேன். அட் ஆல் டைம்ஸ், எல்லா நேரத்திலையும். நான் சும்மா யூடியூப்ல, போன்ல வந்து யூடியூப் தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம்ல சும்மாவே தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்க மாட்டேன். இந்த 28 நாட்கள், 28 days நான் கர்த்தரை நான் வந்து துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நோ மேட்டர் வேர் ஐ பி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, துதியின் சத்தம் எனக்குள்ளாக அது கடந்து வரும். பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் அது உலாவி கொண்டு இருக்கும். இந்த 28 நாட்கள் என் தேவனாகிய கர்த்தர் அவர் பயங்கரமான காரியங்களை எனக்காக அவர் செய்ய இருக்கிறார். அந்த காரியங்களை நான் சுதந்திரிக்க போகிறேன். அவருடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவருடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்துல பார்க்கிறேன், நீர் உமது பூர்வ ஆலோசனைகள் எப்படி இருக்கு? அது சத்தியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் நெவர் எவர் எவர் ஃபெயில்டு. அது ஒருபோதும் கீழே விழல. என்ன நோக்கத்திற்காக வார்த்தை, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வரும். இட் வில் நெவர் எவர் எவர் ஃபெயில். அது கீழே விழாது, அது கீழே விழாது. அல்லேலூயா. நம்ம கீழே விழுந்துடலாம், இந்த உலகம் பூமி எல்லாமே கீழே விழுந்துடலாம். பரிசுத்த தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது? அது கீழே விழாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 77 சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தருடைய அதிசயங்களை அவர் விளங்க செய்யும்படியான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, ஆனா இந்த ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் நடக்கணும்னாலே அது கர்த்தருடைய பலன் தான். ஆமென். நம்ம நடக்கணும்னாலே கர்த்தருடைய பலன் தான். ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்று வந்தது. என்னன்னா, ஒரு ஐடியில் வேலை செய்கிறாரு. காலையில் 10 மணிக்கு அவரை வந்து லாகின் பண்ணணும், போய் அந்த ஆஃபீஸ்க்கு போனோம். 10 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா 2:30 மணி வரைக்கும் உட்காரணும். லஞ்ச் பிரேக் வந்து 2:30, 2:30 மணிக்கு. மறுபடியும் ½ அன் ஹவர் திரும்பி வந்துடணும், 3 மணிக்கு வந்துடணும். 3 மணிக்கு போய் உட்கார்ந்தாருன்னா மறுபடியும் 8 மணி வரைக்கும் அவர் வந்து வேலை செய்யணும். லாங் ஆர்ஸ் சிட்டிங், இத்தனை மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கணும். பின்னாடி இடுப்பு பெல்விக் பின்னாடி இடுப்பு பகுதியில் வந்து டிஸ்க்கு பல்ஜ் ஆயிடுச்சு. பின்னாடி லோவர் அப்டமன் டிஸ்க். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொன்னார் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட், மாத்திரைகள், ஃபிசியோதெரப்பி, அக்குபஞ்சர் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. ஒன்றுமே வேலையாகல. கேரளா போயிருக்கிறாங்க. கேரளா போய் கோட்டயமில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க, ஒன்றும் சரியால. மும்பாய் போயிருக்கிறாங்க. மும்பாய் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. 2 மாதம் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் ஆகலை. இப்போது அவங்களால நடக்க முடியல. அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த நேற்று நல்லா இருக்கிறவங்க இன்னைக்கு நல்லா இருக்க முடியாது. அல்லேலூயா. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாலிட்டி. இந்த காரியத்தை, இந்த புரிதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தால் அவன் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வான். இந்த புரிதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லை அப்படின்னா அவன் இஷ்டம் போல அவன் வாழ்வான். இந்த வசனத்தில் ஒரு பார்த்தோம், 77:14 அழகான ஒரு வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னா பரிசுத்த தேவனுடைய ஆலோசனை, யோசனைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இஷ்டத்தின்படி காரியங்களை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. இருக்கிற நன்மைகளை இழக்கக்கூடிய நிலைதான் கடந்து வரும். இன்னைக்கு சரீரத்தில் நல்ல பலன் இருக்கலாம், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சுமக்கக்கூடிய சரீரமாக நம்முடைய சரீரம் இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற சரீரமாய் நம்முடைய சரீரம் இருக்கணும். ஆனால் இந்த சரீரம் எதை சுமந்து கொண்டு இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. நம்முடைய சரீரத்தில் பயங்கரமான காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். நம் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயமான காரியங்கள் செய்யணும். குடும்பத்தில் செய்யணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல செய்யணும். ஆனால் நடக்குதா?
ஏன் நடக்கல? ஆண்டவரால செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். நம்மால தான் ஆண்டவரால செய்ய முடியல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். சொல்லி மாளாத பிரச்சனைகள். சில நேரத்தில் ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகள் அவனை சுத்தி கொள்ளுகிறது. அல்லேலூயா. நடைமுறை சொல்லியிருக்கிறேன். சில நேரத்தில் பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பிரச்சனை வராது, கூட 7-8 சேர்த்து பிரச்சனைகள். தலைவலி வந்தால் தலைவலி ஒன்றும் வரதில்லை. இப்போ இருக்கிற நிலைமையில் சளி பிடிச்சதுன்னா, முன்னாடியெல்லாம் சளி வந்துன்னா சளி ஒண்டி தான் வரும். இப்போ கூட தலைவலி வருது, கூட வயிற்று வலி வருது, வாந்தி வருது, காய்ச்சல் வருது, என்னென்னலாம் கூட சேர்த்துட்டு வருது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதம் வந்தால் ஒண்டி அப்படி வரதில்லை. ஏதோ ஒன்று கொஞ்சோண்டு வருது. ஆனால் கஷ்டங்கள் ஒண்டி எப்படி வருது? எல்லாம் ஒரு கூட்டமாக வருது, கூட்டமாக வருது. அல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நல்ல குணமா கேளுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உங்க சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவர் முன்பாக கடந்து வந்துருவார். ஹல்லேலூயா. அவர் கடந்து வந்து அவர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக செய்வார். It is great and wondrous and marvelous things. பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா. அல்லேலூயா. அந்த பிள்ளையாக இருக்கிறோமா என்று பாருங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, 45ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய பாருங்களேன். நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன்? கோணலானவைகளை செவையாக்குவேன். எதெல்லாம் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கோணி எல்லாம் தடைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் he goes in front of you. அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஏன் கடந்து போகிறார்? எதெல்லாம் பிசாசு அவன் தடையை ஏற்படுத்தி வைத்தானோ, எதெல்லாம் பிசாசு அவன் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களையும் பாடுகளையும் வைத்தானோ, he goes in front. அவர் முன்பாக போய் அவைகளை நிர்மூலமாக்குகிறார். அந்த தடைகளெல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்துகிறார். இந்த மாதம் 28 நாட்கள் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக, உங்களுடைய காரியங்களுக்கு முன்பாக he goes in front of you. நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்க கலங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க யோசிக்க ஐயோ இது எப்படி செய்வேன், no you don't have to worry. நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, எல்லாருக்கும் இந்த பிடிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் இது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையா இருந்து அவருடைய ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய யோசனையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் போது அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கடந்து போய் என்ன செய்கிறாருங்க? என்ன செய்கிறாரு? செவைப்படுத்துறார். அல்லேலூயா. என்ன எல்லாத்திலையும் செவைப்படுத்துறார். உன் பணத்துல செவைப்படுத்துகிறார், சந்தோஷத்துல செவைப்படுத்துகிறார். நீங்க யோசிக்கலாம், ஐயோ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாசம் நான் செய்ய வேண்டியது, இந்த விஷயங்கள் நான் யோசித்து வச்சிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு விசுவாசத்துல நம்பிக்கையில இருக்கிறேன். அது எப்படி நடக்கும்னு தெரியல. அவங்களுடைய இரக்கங்கள், அவங்க தயவு இருந்ததுன்னா இந்த காரியங்கள் செய்ய முடியும். நல்ல கனமாக நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரால போக முடியாத இடம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரால இந்த இடத்திற்குள்ளாக போக முடியாது என்று எந்த இடமும் கிடையாது. பார்வோனுடைய இருதயத்திற்குள்ளாகவும் ஆண்டவரால் போக முடியும். பிலாத்தின் மனைவியினுடைய எண்ணங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரால் போக முடியும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல தன்னுடைய சித்தத்தின்படி என்ன செய்வாராம்? அவர் திருப்புகிறார். யாருடைய இருதயத்தை திருப்புகிறார்? ராஜாவின் இருதயத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதோ, யாருக்கிட்ட பவர் இருக்குதோ, யாருனால எல்லாம் செய்ய முடியுமோ அவர்களையே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி திருப்ப முடியும். அதுதான் வசனத்துல பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்கிறேன்? கோணலானவைகளை, what has been crooked, எதெல்லாம் உனக்கு கோணலாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. போன மாசம் 31 நாட்களை கடந்து வந்தோம். இந்த 31 நாட்கள் என்னென்ன காரியங்கள் கோணலான விஷயங்களா இருந்தது? என் பணம் ரொம்ப கோணலா இருக்குதுங்க. எல்லாம் வருது ஆனா வரல, எல்லாம் வருது ஆனா வரல, எல்லாம் இருக்கு ஆனா இல்ல.
ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? எல்லாம் கோணிட்டு இருக்கு, எல்லாமே கோணிட்டு இருக்கு. கோணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செவைப்படுத்துவார். அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது இயற்கையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, he goes in front of you. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அதுதாங்க பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அதுதான் பயங்கரமான காரியம். ஏன் பயங்கரமான காரியம்? அது யாருனாலையும் செய்ய முடியாது, ஒருவராலையும் செய்ய முடியாது. No one can do it. எந்த டாக்டர்னாலையும் செய்ய முடியாது, எந்த ஞானினாலையும் செய்ய முடியாது, எந்த ஐஸ்வர்யவானாலும் செய்ய முடியாது. No one can do it. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்குமா? அது பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் பியாண்ட் திங்கிங். அது யோசனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். யாருனாலும் செய்ய முடியாது, ஆனா ஆண்டவர் செய்வார். அதான் நான் சொன்னேன், இந்த ஆண்டவரால் போக முடியாத ஒரு இடம் ஒன்றுமே இல்லை. எங்க வேணாலும் போக முடியும், எப்படி வேணாலும் போக முடியும். யாருடைய இருதயத்திற்குள்ளாகவும் யாருடைய எண்ணங்களுக்குள்ளாகவும் இந்த ஆண்டவரால் போக முடியும். அல்லேலூயா. 28 days, 28 நாட்கள் என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நபராக நீங்க இருங்க. நீங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறதை நீங்க சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பார்க்கிறேன், நான் உனக்கு முன்னே போ என்ன பண்றேன்? கோணலானவைகளை செவையாக்குவேன். அதான் நான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் கோணலா இருந்தது போன 31 நாட்கள். என்னெல்லாம் கோணலா இருந்தது யோசித்து பாருங்க. இன்னைக்கு போய் இந்த ஆராதனை முடித்து நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்க யோசித்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க, என்னென்ன விஷயம்லாம் கோணலா இருந்தது. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ செவைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நேராக்குவீராக. நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். சும்மா நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்காது. நல்லா மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பொய்யான போலியான விஷயங்கள் எனக்கு சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு அல்ல. எப்ப நடக்கும்? நீ கர்த்தருடைய யோசனையின்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது, அப்போ நீ ஜெபிக்கும் போது, இன்னும் சொல்ல போனா நீ அப்போ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கோணலான பாதைகள் எல்லாம் செவைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ யோசிப்பதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். பயங்கரமான காரியங்களை நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஆமென். அவர் சொன்னார்னா நான் பயங்கரமான காரியங்கள் செய்வேன்னு சொன்னா அது நிச்சயமாக அது பயங்கரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான காரியம் நான் செய்வேன்னு சொன்னா எப்படி இருக்குங்க? அது பயங்கரமாக இருக்கும். அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை பாருங்களேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை என்ன செய்வேன்? நான் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. இதுல பார்க்கிறோம்னா 4வது வசனம், வெண்கல கதவுகளை நான் என்ன செய்வேன்? உடைப்பேன், இருப்பு தார்பாள்களை முறிப்பேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இத்தனை வருஷம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. ஏன்னா we've been binded in a strong hold. ஒரு சிறையில் இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆமென். ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலை, அதுதான் பயங்கரமான காரியம். அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. ஏசாயால 42 ஒரு வசனம் இருக்கு. 16வது வசனத்தை பாருங்களேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவேன். நம்ம வாழ்க்கையில ஒரு குருடனை போலதான் இருக்கிறோம். என்ன பண்ணணும்னு தெரியலங்க, என்ன செய்யணும்னு தெரியல. அல்லேலூயா. திடீர்னு நல்லா கண்ணு இருக்குது, திடீர்னு நம்ம கண்ணு போயிடுச்சு, கண்ணு தெரியாத ஒரு நிலை. அப்போ என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? தடுமாறுவோம்.
நம்ம வீடு தான் 20 வருஷமா இருப்போம், 40 வருஷமா இருப்போம், 10 வருஷமா இருப்போம், 5 வருஷமா இருப்போம். நம்ம வீடு தான். சுவிட்ச் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும், பெட்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஹால் எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குது, எல்லாமே தெரியும். ஆனால் கண்ணு தெரியல இப்போ. அப்போ என்ன ஆகும்? தெரியாததை போல இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாமே தெரியுது, ஆனாலும் தெரியாமல் இருக்கிறோம்.